ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜி முகமது ஷம்ஷுதீன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கு. காரணம் என்னன்னா, வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். காவல்துறை அதிகாரிகளினுடைய கிரைம்ஸ் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு. நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய முதல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியது போலீஸ் அதிகாரிகள் தான். அவங்களே தப்பு பண்ணலாமா? எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு போலீஸ்காரர்களால் ஒரு பிரச்சனை, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் நிறைய நாளுக்கு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 6 காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பங்கள் பல வீடியோ தொகுப்புகளை தொடர்ந்து இணையதளத்துல பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு பேச போறோம். காவல்துறை அதிகாரிகளினுடைய குற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது? சட்டம் இலகுவாக இருப்பதன் காரணத்திலா, அல்லது அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்பதன் காரணத்தினாலா, அல்லது சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதனாலா? இதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈக்குவல் டு ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர். அந்த ஏரியாவுக்கு அவங்க தான். குடிச்சிட்டு போதையில வந்துகிட்டு இருப்பான். அவன் காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே ஸ்டெடி ஆயிடுவான். யாருக்கும் அடங்காதவன் கூட ஒரு போலீஸை பார்த்ததும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கக்கூடிய சக்தி அந்த காக்கி சட்டைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பயத்தை வச்சு பல காக்கி சட்டைக்காரர்கள் தவறு செய்யறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் ஒரு குறிப்பா ஒரு பெண் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, தன் கணவனோட பைக்ல அசிங்கமாக சைகை காட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இறங்கி கேட்ட பொழுது என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் ரொம்ப வேதனை அளித்தது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, புகார் அளிக்க வந்த பலரை பலார் என்று அறையக்கூடிய அந்த உரிமையை யார் இவர்களுக்கு வழங்கியது? அப்போ யார் காவல் நிலையத்தை நாடி போவாங்க? இது எப்படி போய் நிற்கும் அப்படின்னா, இவன் பெரிய பணக்காரன், இவன் கோடீஸ்வரன், இவனுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்கு, போலீஸ் இவனுக்கு சப்போர்ட்ல இருக்கு, இவனை கொண்டுட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினா இவன் தப்பிச்சிருவான், இல்லை என்றால் நான் தண்டிக்கப்படுவேன். ஆக மொத்தத்துல நியாயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கிடைக்காது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்துல வன்முறையில ஈடுபட வேண்டியது வரும். அந்த வன்முறை வெடிக்கும் பொழுது மக்களிடையே பல குழப்பங்கள் ஏற்படுத்தும். அதனால ஆட்சியை கூட கவிழலாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா லாக் அப் டெத். அஜித்தை பத்திலாம் நம்ம கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப பாவம், அடிச்சு எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்போ ஒரு அருவியில குளிச்சுட்டு இருக்கிறான், அப்படியே ஆத்தோட இழுத்துட்டு போயிடுச்சு, அப்படியே எங்கேயோ ஒரு கரையில போய் செத்துட்டான், அது பேர் வேற. ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் சாவர வரைக்கும் அடி வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமா? அதை வாங்கி பார்த்தவனுக்கு தான் அந்த வேதனை புரியும். அதுலயும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அடிக்கும் பொழுது தண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது. நார்மலா அவங்க அடிக்கும் பொழுதே மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அதுல மது அருந்து விட்டு அடிக்கும் போது ரொம்ப மோசமா இருக்கும். இந்த வேதனைகள் எல்லாம் பொதுமக்களுக்கு நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் எம்எல்ஏ, எம்பி, பிஎம், சிஎம், அது போக போலீஸ் எல்லாம், சரிங்களா? இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான். ஆனா எதுவும் சாமானிய மக்களுக்காக செயல்பட்டதாக எனக்கு தெரியல. எல்லாமே பணம், பதவி, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா சிபாரிசு, இதன் அடிப்படையில பல இடங்களில் ருத்ர தாண்டவம் ஆடுகிறது அதர்மங்கள். இதை தட்டி கேட்க வேண்டும். இதற்கு நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு குரல் மக்களிடத்திலிருந்து எழுந்து வருகிறது. அது பாராட்டத்தக்கது. துணிந்து ஒருத்தர் என்கிட்ட லஞ்சம் கேட்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறது வரவேற்புக்குரியது. இப்போ நான் வெளிநாட்டுல இருக்கேன், இது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய போலீஸ்காரர்கள் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் கெஃபாலக் ஜேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அந்த சிரிப்போட தான் வருவாங்க. ஏய் நீ வா அப்படின்லாம் ஒரு காலத்திலையும் கூப்பிட்டதாக வரலாறு கிடையாது. இத்தனைக்கு நான் வெளிநாட்டுக்காரன். நம்ம ஊர்ல வட மாநிலத்துக்காரனையே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள்னு நமக்கு தெரியும். வட மாநிலத்துல நம்ம ஊருக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே அந்த சுதந்திரம் நம்ம நாட்டுல கிடையாது. ஆனா இங்க நான் வேற ஒரு மண்ணை சார்ந்தவன், வேற ஒரு இனத்தை சார்ந்தவன், நிறத்தால் கூட கருப்பினேன், நான் வந்து நிக்கிறேன். என்ன நீ நல்லா இருக்கியா, உன் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும், சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கிறானா அவன் போலீஸ் அதிகாரியா இல்லது நண்பனா? காவல்துறை எனது நண்பன் என்று தமிழ்நாட்டில தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனா அப்படி நடந்ததாக எனக்கு தெரியல. ஆனா இங்க உண்மையிலேயே நண்பனாகத்தான் இருக்கிறான். இடையில வழிமறைச்சாலும் கூட எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக தான் சொல்லுவாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, இந்த பைக்ல சாவியை வந்துட்டு ஆஃப் பண்ணி விடுறது, சாவியை எடுத்துட்டு போயிட்டு நிக்கிறது, இந்த உரிமைகளை எல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தது? நம்ம நாட்டு போலீஸ் அதிகாரிகளினுடைய புத்தி இருக்கு பாத்தீங்களா, அது மிகச் சிறந்தது. வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு தான் தவறாக இருக்கிறது. என்னமா செஞ்சாரு? என்ன செஞ்சாரு சொல்லு. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. போலீஸ் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல. சாதாரண கான்ஸ்டபிள்கள் என்றால் அடிமையா? நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட அவர் ஏசி நினைக்கிறேன், எனக்கு வந்துட்டு வாகனம் கொடுக்கல, கொஞ்ச நாளாவே எனக்கு வாகனம் தரல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பேட்டிலாம் கொடுத்தாரு. டிரைவரா இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ், எங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டிருக்கியான்னு கேட்டிருக்கியா, எங்களை ஒரு நாளாச்சும் பார்த்திருக்கேன், நாங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போலீஸ்காரனுக்கு மரியாதை இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வருது இல்லையா? இத்தனைக்கு அவனும் காக்கி சட்டக்காரன் தான். அப்போ அந்த மமதை, அந்த ஆணவம், அந்த அதிகாரம் இது எங்கிருந்து வந்தது? நம்ம நாட்டுல எம்பி எம்எல்ஏ கூட மக்கள் மத்தியில் அப்படி நடக்கிறது இல்லை. அப்படித்தானே? ஒரு எம்எல்ஏ இப்படி பேசிட்டு போயிருவாரா? நம்ம நாட்டு பிரஸ்காரங்கள்லாம் போய் நின்றுட்டு எம்எல்ஏ வாய்க்குள்ள இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல வந்துட்டு ஒரு பொம்மையை வாய்க்குள்ள விட்டு குடையும் போது வடிவேல் வளருவாரு. அந்த மாதிரி செவனேன்னு வந்து நிக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் வாய்க்குள்ள குச்சை விட்டு குடையிற மாதிரி குடைஞ்சு எதையாவது ஒண்ணு அவங்க வாயிலிருந்து புடுங்க பாக்குறாங்க, பயப்படுறாங்க. ஆட்சி போயிருமோ, நம்ம பதவி பறி போயிருமோ, வாயில ஏதாவது உளறி வச்சிருவோமோ, பயந்துதான் ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும். ஆக எம்எல்ஏ எம்பியே வந்துட்டு மக்களுக்கு பயந்து பணிவாக இருக்கும் பட்சத்துல போலீஸ்காரர்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது? சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா? ஐயா, அடிச்சு ரண கடூரப்படுத்தி அப்படித்தான் ஒருவனை திருத்தணும் என்று சட்டம் இருக்கிறதா? ஏன் வந்துட்டு ஒருத்தனை ஜெயில போடுறோம் தெரியுமா? தனிமைப்படுத்துது. அவன் தனிமையில் தான் செய்த தவறுகளை உணரும் பட்சத்துல நம்ம எவ்வளவு பெரிய தவறை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு அவன் வருவான். இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளேயே பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அதிகாரிகள் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. சில அதிகாரிகளே அதற்கு உடந்த, சில அதிகாரிகளால பிரச்சனை. இப்படி பல வழக்குகள் தொடர்ந்து பார்க்கும்போது ஐயோங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஓப்பனா சொல்ல போனா, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல கிட்டத்தட்ட 2 போலீஸ்கார் அண்ணமார்கள் இருக்காங்க. இன்னும் கல்யாணமே ஆகல. கேட்கிற குடும்பத்துல எல்லாம் ஐயோ வேணாம்பா, பாவம் பண்றவங்க எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த துறையே ஒரு பாவம் பண்ணக்கூடிய துறைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே நல்ல போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க. நிறைய பேரை நான் பாக்குறேங்க. ஹெல்மெட் போடாததுக்கு எல்லாரும் ஒரு ரீசன் சொன்னீங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்கறோமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லது சொல்றாங்க, தம்பி இப்படிலாம் பண்ணாத அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றாங்க இருக்காங்க. ஆனா சிலர் செய்யற தவறால பலரினுடைய பேரை கெட்டு குட்டிச்சவரா போகுது. சொத்தை உயில் எழுதி வைக்கிற மாதிரி பழைய கேஸ் எல்லாம் தூக்கி போடுறது. அது ரொம்ப வன்மம். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல, கிடைக்கிறவன் தலையில எழுதி விடு. அப்ப அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எழுதி ஒரு எக்ஸ்ட்ரா 2 கேஸை எழுது, கடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு எப்படி நீங்க வந்தீங்க? அப்போ அந்த கேஸுக்கு உரியவர்கள் எங்க போனாங்க? அதுதான் என் கேள்வி. எவ்வளவு பெரிய ஓட்டை, சட்டத்துல ஓட்டை இருக்கும், சட்டமே ஓட்டையா இருந்தா அப்ப சாமானியன் எப்படி இந்த உலகத்துல வந்துட்டு சர்வே பண்றது? கஷ்டமாச்சே. ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவர், அது கொரோனா பீரியட்ல பார்த்த வீடியோ தான், ஆனா இப்பொழுது அதை நான் பதிவிடணும். ஒரு மருத்துவர் வராரு, பேஷண்ட் பார்த்துட்டு வராரு, முதலே ஒரு அடி போட்டாப்ல. அவர் டாக்டருங்கிறாரு, முதலே சொல்ல வேண்டியதானே, நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் டாக்டர் நான் டாக்டர் அப்படின்ட்டா வர முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி பேசுறீங்க நீங்க? ஆக்சுவலி எனக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும். பிகாஸ் நான் வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்திருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் திருநெல்வேலியில டிராஃபிக் பார்த்துருக்கேன். போலீஸ் அதிகாரிகளே சில பேருக்கு பயப்படுவாங்க. ஒன் வே இருக்கும், ராங்கா தான் வருவான். கேட்டா நான் அட்வொகேட்டுமா, நான் யாரும் தெரியுமாம்பா, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். ஆக மொத்தத்துல யார் மீது இந்த சட்டங்கள், யார் மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னா சாமானியன் பக்கத்துல தான். சத்தியமா அவன் வாய் பேசுறவனா இருந்தா நிச்சயமா நடக்கிறது இல்லை. ஆனா பல இடத்துல குடிச்சு போட்டு போதையில தவறு செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்கின்ற காவல்துறை அதிகாரிகளை நான் சல்யூட் செய்யறேன். ஆனா அதே சமயத்துல அநீதிக்கு துணை போவதை எப்படி ஏத்துக்க முடியும்? சமீப காலத்துல கூட கோர்ட்டு கேள்வி கேட்டதா இல்லையா? அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுடைய கழிவறைகள் மட்டும் குற்றவாளியை அடிக்கடி வலிக்கி விட வைக்குது? என்ன நடக்குது அங்க? இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கோர்ட்டே வந்துட்டு கேள்வி கேட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க இணையதளத்துல. இதெல்லாம் தவறு, திருத்த வேண்டியது இருக்கு. அதற்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், அநியாயங்கள் இந்த தேசத்தில் நடக்குதுன்னா யார் மீது வேண்டும் என்றாலும் கேஸ் போடலாம், தப்பு இல்லை, நீதி உங்க பக்கத்துல இருந்தா. ஸோ உங்களுடைய பர்சனல் அட்வொகேட்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்களே நேராக போய் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸை போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி தேவையில்லாம நான் வந்து வஞ்சிக்கப்பட்டேன் காவல்துறை அதிகாரியால, நீங்க அதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, அப்படி ஆதாரத்தோட போய் நில்லுங்க. அவ்வாறு நிற்கும் பட்சத்துல உங்கள் மீது நியாயம் இருக்குங்கிற பட்சத்துல நிச்சயமாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்களே. ஆனால் இது போன்ற குற்றங்கள் சாமானியர்களுக்கு நடக்கவே நடக்காது. அதே சமயத்துல வைரமுத்துவினுடைய ஒரு அழகான ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது. தேசத்தில் பற்றிய தீ
அவன் தேகத்தில் பற்றும் வரை அவன் கவலைப்படுவதில்லை. அதாவது சமூகத்தில் பற்றிய தீ தன் சட்டை பையில் பற்றும் வரை அவன் கவலைப்படுவதில்லை. அதுதானே உண்மை. அப்படித்தானே இருக்கு. இப்போ எவனுக்கோ ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம ஏன் பேசணும்னு கடந்து போகாம, ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது போலீஸ் அதிகாரி இல்ல, அவர் சிஎம்மாவே இருந்தாலும் சரி, போய் நின்னு என்ன நடக்குது அப்படிங்கிறத கேளுங்க. எல்லாருடைய போன்லயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு இல்லையா, ஆன் பண்ணிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு போய் நில்லுங்க, கேள்வி கேளுங்க. வாய்மையே வெல்லும் என்பதுதான் நம்மளுடைய சாசனம். கோர்ட்லயே வாய்மையே வெல்லுங்கிறத தான் பெருசா எடுத்து வச்சிருக்காங்க. சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு அண்ணா மாத்திருக்காரு இல்லையா. வாய்மையை கொண்டுதான் வெல்ல முடியும். அதனால ஓவரா வாய் பேசக்கூடாது, சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நமக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளை அவமானப்படுத்துவதும் தவறுதான். அப்படி இல்லாம உண்மையிலேயே அநியாயங்கள் தலை தோங்கும் பொழுது உங்கள் படிப்பும் உங்களுடைய தைரியமும் வெளிவர வேண்டும். நிச்சயம் போலீஸ் இல்ல, பல அதிகாரிகளால் நடக்கின்ற வன்மங்களுக்கு பல தீர்வுகளை நம்மால் தர முடியும். நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே அது நடக்கும் என்பதனை தெரிவித்து இந்த இடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். அதற்கு முன்னாடி காக்கி சட்டம் மீது எனக்கு ஒரு காதல் இருக்கு, கருப்பு சட்டம் மீதும் எனக்கு ஒரு காதல் இருக்கு. வக்கீலாகணும் அல்லது போலீஸ் அதிகாரி ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே. என் குடும்பத்துல கூட ஏன் வக்கீலாக கூடாதுன்னா பொய் நிறைய சொல்லணும், நிறைய பாவங்களை சம்பாதிக்கணும், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏழைப்பாளைகளுக்கு நம்ம வந்துட்டு துரோகியா போய் விடிஞ்சிருவோம் வேணாம் அப்படின்னாங்க. அப்ப நான் போலீஸ் ஆகிறேன்னு சொல்லும் போது இதே தான் சொன்னாங்க. ஐயோ அதற்கு வக்கீலே மேலும் வேணாம்பா, 2 தொழிலும் வேண்டாம், வெளியே வாங்கினாங்க. இந்த இரு துறையும் சரியாக என்று செயல்படுகிறதோ அன்றுதான் இந்த தேசத்திற்கு உண்மையான சுதந்திர தினம் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.